கோல் அச்சீவர் ட்ரேடர் சார்பாக நம்ம சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் முழுக்க ஒரு சில ஸ்டாக் மட்டும் பிரேக் அவுட் ஆகிருக்கு, சில ஸ்டாக் மற்றது எல்லாமே சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கை நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். இது எல்லாமே எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நீங்கள் ட்ரேட் ஆர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னா ஓன் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் இல்லை. உங்களோட ஓன் அனாலிசிஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் இந்த வீடியோவில் பேசக்கூடிய இல்லை அனாலிசிஸ் பண்ணக்கூடிய எந்த ஸ்டாக்கையும் சஜஸ்ட் பண்ணலை. ஸோ வாங்குங்க, விற்றுருங்கன்னு முழுக்க எஜுகேஷன் பர்பஸ்க்காக. நம்ம வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா, நாலேஜ் கொடுத்துருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். வீடியோ பார்க்கும்போது லைக்கை தட்டி விட்ருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் பராக் மில்க். நான் வீக்லி ஷார்ட் வச்சுருக்கேன். ஸோ பராக் மில்கை பொறுத்த வரைக்கும் இதோட ஆல் டைம் ஹை 365. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு நல்ல ஃபால். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோட ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி உங்களுக்கு என்ன இருக்குது. ஸோ அதாவது இந்த இடத்துல பார்த்தோன்னா இது ஒரு ரவுண்டிங் பாட்டம் தான். ஸோ இதை இங்கேருந்து அது மட்டும் இல்லாமல் ஸோ இதோட ப்ரீவியஸ் ஹையை என்ன இருக்குது பிரேக் பண்ணி உங்களுக்கு வீக்லியில் பார்க்கும்போது ஒரு ரிஜெக்ஷனோட இந்த கேண்டில் தெரியும். ஆனால் டெய்லியில் பார்க்கும்போது உங்களுக்கு நம்ம வந்து பிரேக் அவுட் ஆகிருக்கு அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னொரு விஷயம், ஓகே, இப்போ நம்ம டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிக்கிட்டு இந்த ஸ்டாக் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பிரேக் அவுட் வந்து கன்ஃபார்மாக இல்லை அப்படின்றத நம்ம இப்போ செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ நான் வீக்லியில் வந்து அதாவது டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கை பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் ஹை இது தான். ஸோ இந்த ப்ரீவியஸ் ஹையை பிரேக் பண்ணி ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இங்கே பிரிண்ட் ஆகிருக்கும். ஸோ அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்றைக்கி வந்து ஒரு நல்ல ரேலியை கொடுத்துட்டு பாதி ரிஜெக்ஷன் வந்துருச்சு இந்த ஜோனில். ஸோ அதனால் என்ன இருக்குன்னா கொஞ்சம் லேக் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனாலும் நம்ம இப்போ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் அதாவது இங்கேருந்து அப்படியே மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஏன்னா இங்கேருந்து ஒரு மைனர் ட்ரெண்ட் வந்து ஒரு ட்ராப் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே வரும். ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. ரெண்டாவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேனலை வந்து அதாவது இதோட ப்ரீவியஸ் ஹை தான் இந்த சேனல் இல்லையா, இந்த சேனலை வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் நீங்கள் முடிவு வந்து உங்களோடது. ஸோ இங்கே நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம்னா ஸோ இந்த ஸ்டாக்கில் நீங்கள் எவ்வளோ ஃபண்டு வந்து நம்ம வந்து அலோகேட் பண்ண போகிறோமோ அதை வந்து பாதியாக பிரிச்சுக்கலாம். ஸோ பாதியாக பிரிச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் எங்கேயும் செகண்ட் ஆஃப் இங்கே வந்துச்சுன்னா இங்கே நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா ஒரு வேளை மேலே போயிடுச்சுனாலும் அப்படியே கூட விட்டுறலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, எஸ்எல் வந்து இந்த சேனலுக்கு கீழே. ஸோ டார்கெட் வந்து நம்ம பார்த்தோம்னா இதோட நெக்ஸ்ட்டு வந்து இதோட ஆல் டைம் ஹைவோட நம்ம டார்கெட்டாக வச்சுக்கலாம். எஸ், நெக்ஸ்ட் வந்து 365 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட் டார்கெட்டாக இந்த ஸ்டாக்குக்கு இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஜிஎன்எஃப்சி. இந்த ஜிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரேக் அவுட் நேரில் இருக்குது ஒன்று. ஸோ இன்னொன்று சப்போர்ட் ஜோனில், அதாவது இதோட சப்போர்ட்டில் இருந்தால் உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து என்ன இருக்குது. ஸோ இப்போது மூமெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. இந்த ட்ரெண்ட் லைனை பார்த்தீங்கன்னா தெரியும், மல்டிபிள் டைம் என்ன இருக்குது இந்த ட்ரெண்ட் லைனை சப்போர்ட் எடுத்துருக்கு ஒவ்வொரு டைமும். ஸோ இப்போவும் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் இங்கேயும் இந்த ஜோனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு ஸோ இது ஒரு அதாவது சப்போர்ட் எடுத்துகிட்டு, அதாவது எப்படி சொல்கிறது, வியாழக்கிழமை சப்போர்ட் எடுத்துகிட்டு வெள்ளிக்கிழமை பேரிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது ஒன்று. இப்போ கரண்ட்டாக நம்ம இதை வந்து என்ன சொல்லலாம், ஸோ நல்ல சப்போர்ட்லேருந்து உங்களுக்கு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ மேலே போகுது அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணலாம் ஒன்று. இல்லை அப்படின்னாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த கேண்டில் வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான இஷ்யூவும் ஏற்படுத்தாது அப்படின்னு தான் நினைக்கிறேன். மேலே போகலாம். ஒரு வேளை இல்லை அப்படின்னாலும் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணி இங்கே கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. கீழே வந்தாலும் ஒரு பெரிய லெவலில் வந்து விழுக போகிறது இல்லை, ஒரு 1 or 2% தானே, பிரச்சனை இல்லை. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. இந்த ஜிஎன்எஃப்சியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி ஹை. அது மட்டும் இல்லை, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்போர்ட்டில் வாங்கிட்டோம்னா அதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது 569 உங்களுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இங்கே வச்சுக்கலாம். செகண்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட நெக்ஸ்ட் ஹை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜோன் வரும். ஆல்ரெடி இங்கே இருக்குது. ஓகே, இந்த நெக்ஸ்ட் ப்ரீவியஸ் ஹை இங்கே வச்சுக்கலாம். இது உங்களுக்கு செகண்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸ்விங் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் பார்த்துரும். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹை அது போகிறதுக்கு அது ஷார்ட் டேர்மில் நம்ம கன்சிடர் பண்ணுறவங்க அதை பற்றி நீங்கள் யோசிக்கலாம். ஸோ நம்ம எஸ்எல் உங்களுக்கு பிரேக் அவுட் அதாவது பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் செயிலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு
பிரேக் அவுட் ஜோனில் இருக்குது. ஸோ இன்னும் பிரேக் அவுட் ஆகலை. பிரேக் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை நான் உங்களுக்கு வீக்லியில் கன்வெர்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு இந்த சார்ட்டை வந்து உங்களுக்கு கிளியராக நம்ம பார்க்க முடியும். ஸோ இப்போ வீக்லியில் வந்து நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ பிரேக் அவுட் நியரில் இருக்குது சைடில் பொறுத்த வரைக்கும். ஸோ வீக்லி ஷார்ட்லேயும் இதே ஜோன் தான், டெய்லியிலையும் இதே ஜோனில் தான் இருக்குது. ஸோ இந்த சேனலை பிரேக் பண்ணி ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் டெய்லியில் நமக்கு உடச்சிச்சு அப்படின்னா நம்ம பிரேக் அவுட்டும் கன்ஃபார்ம் பண்ணலாம். ஒன்று இந்த எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது, ஸோ எஸ்எல் அப்படின்றது இந்த சேனலுக்கு கீழே நம்ம எஸ்எல்லை வந்து மெயின்டைன் பண்ணலாம். ஒன்று நீங்கள் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஜோன் 115 அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப பெரிய எஸ்எல்லாக இருக்கும். ஆனாலும் இதுதான் உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு எஸ்எல். ஸோ இங்கே மெயின்டைன் பண்ணுறதுனாலும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். கீழே வரும்போது நீங்கள் அக்குமுலேட் பண்ண தயாராக இருந்தீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் பார்த்தீங்கன்னா 170, இதோட ப்ரீவியஸ் ஹை. ஸோ இதுதான். ஸோ இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக வச்சுக்கலாம். இப்போ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிடுறேன். டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் நமக்கு கரண்ட்டாக எப்படி இருக்குது, ஸோ ஃப்ரைடே எப்படி க்ளோசிங் வந்திருக்கு அப்படின்றத நம்ம இப்போ பார்ப்போம். ஸோ டெய்லியில் கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ டெய்லியில் பார்க்கும்பொழுது இந்த ஸ்டாக்கு ஃப்ரைடே வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் தான் பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் வெரி வெரி ஹை. ஸோ உடச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஸோ பிரேக் அவுட்னு கன்ஃபார்ம் பண்ணலாம். மண்டே பாருங்கள், பார்த்துட்டு நம்ம நீங்கள் கன்சிடர் பண்ணுறதா இருந்தால் உங்களோட ஓன் அனாலிசிஸையும் பண்ணிவிட்டு நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் வாரி ரினியூவபிள் எனர்ஜி. நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்த ஸ்டாக்கு தான் இதுவும். ஸோ இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இந்த சேனலில் தான் என்ன இருக்குது. ஸோ ஐபிஓவுக்கு இப்போ தான் வந்திருக்கு இந்த ஸ்டாக். அதாவது 2025 தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், 2025 தான் உங்களோட ஐபிஓ ப்ரைஸ். ஐபிஓ ப்ரைஸில் உங்களுக்கு வந்து இப்போ என்ன இருக்குன்னா உங்களுக்கு சைட்வேஸ் ஒரு குறிப்பிட்ட ஜோன் போயிட்டு உங்களுக்கு சைட்வேஸில் தான் இருக்குது. இந்த சேனலுக்குள்ளே தான் இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக்கை நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ எப்போ கொடுத்துருந்தோம்னா இந்த சப்போர்ட்டில் கொடுத்துருந்தோம். ஸோ இப்போ அந்த ஸ்டாக் வந்து ஒரு மிட் ரேஞ்சில் இருக்குது. சப்போர்ட்லையும் இல்லாமல் ரெசிஸ்டன்ஸுக்கு மேலேயும் பிரேக் பண்ணாமல் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த சப்போர்ட்டுக்கு வரணும். அகைன் இந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஸ்ட்ராங்கான இங்கே வரும்போது நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த சப்போர்ட்டை வந்து ஹிட் பண்ணும்போது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அப்படி வரும்பொழுது மட்டும் நம்ம அதை வந்து இதை என்ன பண்ணலாம், ஸோ கன்சிடர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு அப்போ தான் நமக்கு இந்த ஸ்டாக்கில் உண்டு. அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். இல்லை ஒரு வேளை கீழேயே வரலைனாலும் நீங்கள் என்ன பண்ணலாம்னா இதை விட்டுறலாம். ஸோ வேறு நிறைய ஸ்டாக்லாம் இருக்குது. ஸோ டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனல், எஸ்எல் அப்படின்னு பார்க்கும்போது இந்த சேனலுக்கு கீழே நீங்கள் எஸ்எல்லை மெயின்டைன் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் ஈஸி ட்ரிப் பிளானர். இந்த ஈஸி ட்ரிப் பிளானரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு தான். ஸோ இதோட ஹை அப்படின்னு பார்க்கும்போது 36.75. அங்கேருந்து இந்த ஸ்டாக் வந்து ஒரு நல்ல ஃபாலோ மட்டுமே சந்திச்சுட்டு வந்திருக்கு. ஸோ இது வரைக்கும் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆகலை. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு இப்போது ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்க்கும்போது கரெக்டாக இந்த 2 சான்சஸ் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த ஜோன் பார்த்தோம்னா தெரியும். ஸோ இந்த ₹7.26 அப்படின்றது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கும்போது ₹5.22 அப்படின்றது உங்களுக்கு நெக்ஸ்ட்டு சப்போர்ட்டாகவும் இருக்கும். இந்த 2 சப்போர்ட்லையும் எங்கேயாவது ஃபஸ்ட் இந்த 7.26 அப்படின்ற இந்த சப்போர்ட்டில் பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் உடச்சி கீழே வந்துச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு இந்த ₹5.22 இங்கே வந்து சப்போர்ட் எடுக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. இந்த ஈஸி ட்ரிப் பிளானரோட ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் எல்லாத்தையுமே நீங்கள் பண்ணியிருக்கேன். ஏன்னா அதோட ஆல் டைம் ஹைலேருந்து இவ்வளோ தூரம் விழுந்துருச்சு இல்லையா. ஸோ மல்டிபிள் டைம் வந்து உங்களுக்கு எவ்வளோ விழுந்திருக்குன்னு பாருங்கள். 37லேருந்து இந்த ஸ்டாக்கு இப்போ கரண்ட்டாக ₹8.80 இந்த ரேஞ்சில் விழுந்திருக்கு. கிட்டத்தட்ட 4x கீழே விழுந்திருக்கு. ஸோ அப்படின்றப்போ இதை நம்ம கண்டிப்பாக பார்த்துட்டு தான் நீங்கள் என்ன பண்ணணும். ஸோ உங்களோட ஓன் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அண்ட் டெக்னிக்கலாக நம்ம பார்த்துட்டோம். ஃபண்டமெண்டலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் மேக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஸ்டாக் பிரதீப் போஸ்ட்போர்ட்னு நினைக்கிறேன். இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக். இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரேலியை கொடுத்துச்சு. நல்ல ரேலியிலேருந்து இப்போ என்ன இருக்குன்னா ஒரு கரெக்ஷனை கொடுத்துருக்கு. இதோட ஹை அப்படின்னு ஆல் டைம் ஹைன்னு பார்க்கும்போது 234. அங்கேருந்து இந்த ஸ்டாக் ஒரு நல்ல ஃபாலோ கொடுத்துருந்து இந்த ஸ்டாக் வந்து மறுபடியும் ரெக்கவர் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃப்ரைடே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. ஒரு 5% வந்து உங்களுக்கு என்ன இருக்காங்க, ஒரு புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த சப்போர்ட் ஜோன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது. ஒன்று
இந்த சப்போர்ட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏன் இந்த ஸ்டாக் வந்து ரெக்கவர் ஆணுச்சு, ஏதாவது நியூஸா என்னன்றது தெரியலை. இன்னொரு விஷயம், அப்படி பார்க்கும்போது இதோட மைனர் சப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்போது 156. ஸோ இங்கே வர்றதுக்கான பாசிபிள்ஸும் இருக்குது. இங்கேருந்து அப்படியே மேலே கூட போகலாம். பட் இதோட நியூஸை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணணும். அதை மட்டும் செக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டாக் மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் மேபி இருக்கலாம் இந்த நியூஸால். பட் டெக்னிக்கலாக பார்க்கும்போது இது ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் கிடையாது. அப்படின்றதுனால நீங்கள் இதை வந்து அனலைசிஸ் பண்ணணும். பண்ணிவிட்டு உங்களோட ஓன் டிசிஷனை நீங்கள் எடுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட் அப்படின்னு சொல்ல மாட்டேன். அதனால தான் இவ்வளோ தூரம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக்கை பார்த்துடலாம். டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நீங்கள் கன்சிடர் பண்ணுற மாதிரி தான் டார்கெட் இதோட ப்ரீவியஸ் கை தான். எஸ்எல் அப்படின்னு வச்சிங்க அப்படின்னா இந்த ஜோனுக்கு கீழே வைக்கலாம். 156 இது ஒரு சப்போர்ட்டு இந்த ஸ்டாக்குக்கு. ஸோ இந்த சப்போர்ட்டை விட இந்த சப்போர்ட் கொஞ்சம் ஸ்ட்ராங்கான சப்போர்ட் தான். நெக்ஸ்ட் ஸ்டாக் ஓரியன் ஹோட்டல். ஸோ இதுக்கும் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் அண்ட் நம்ம கொடுத்த ஸ்டாக்கும் கூட. ஓகே, இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் இப்போது நமக்கான வாய்ப்புகள் இப்போதைக்கு இருக்குதா அப்படின்னு பார்க்கும்போது இருக்குது. ஸோ இந்த ஸ்டாக்கை வந்து நம்ம பார்த்தோம்னா இந்த ட்ரெண்ட் லைன் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை நான் க்ரீனாக மாற்றிக்கிறேன். ஸோ இந்த ட்ரெண்ட் லைனில் தான் உங்களுக்கு மல்டிபிள் டைம் என்ன இருக்குது, சப்போர்ட் எடுத்திருக்கு. ஸோ ஒரு ஸ்டாக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் மல்டிபிள் டைம் வந்து ஒரு 2, 3, 4 டைம்ஸ் வந்து எடுக்குது அப்படின்னா ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்னு அர்த்தம். 2 டைம்ஸ் ஆர் 3 டைம்ஸ் எடுக்கும்போது 4 ஆர் 5 ரொம்ப எடுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 ஆர் 6க்கு மேலே எடுத்துச்சுன்னா அந்த ஜோன் வந்து வீக் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இப்போது கரண்ட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 4th ஆர் 5th டைம் நினைக்கிறேன். ஆமாம். ஸோ இந்த சப்போர்ட்டில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுக்கிறது. ஸோ இங்கேருந்து இந்த ஸ்டாக்கு மேலே போகுதா அப்படின்றத நம்ம கொஞ்சம் கவனிக்கணும். ஸோ மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த லாஸ்ட் ஃப்ரைடே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் பார்க்கும்போது அந்த ட்ரெண்ட் லைனுக்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு அகைன் மறுபடியும் ஒரு பையர்ஸ் வந்து கொஞ்சம் கொண்டு போயிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஒரு பையிங் நடந்திருக்கு அப்படின்றத இந்த கேண்டில் வச்சு பார்க்கும்போது நமக்கு தெரியும். ஓகே, ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து இன்னும் கீழே கூட இறங்குறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ அதனால தான் சொல்கிறேன். இதுக்கு கீழேயும் உங்களுக்கு 127 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள்ஸும் கூட இருக்குது. எப்போ அப்படின்னா இந்த ட்ரெண்ட் லைனாக உடைக்கும் போது. ஸோ அப்போ நம்ம வந்து இந்த ஸ்டாக்கை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் இல்லையா. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும், ஸோ இங்கேருந்து மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்றத நம்ம அப்போ தான் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் இந்த சேனலில் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு மண்டே இல்லை சைட்வேஸ் கூட போகலாம். ஸோ ஒன் சைட்வேஸ் இல்லை மேலே போகிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. கீழே உடைக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப கம்மி தான். ஓகே, நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ப்ரீவியஸ் ஹை 166 அப்படின்றது நீங்கள் இந்த ஸ்டாக்கோட ஃபஸ்ட் டார்கெட்டாகவும், செகண்ட் டார்கெட் இந்த சேனலோட எக்ஸ்டென்ஷன். ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இந்த சேனலை வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செகண்ட் டார்கெட்டாக வச்சுக்கிடலாம். ஸோ இதோட ஆல் டைம் ஹை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு 199 உங்களுக்கு நெக்ஸ்ட்டு டார்கெட். நெக்ஸ்ட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் எஸ் பேங்கை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு எந்த விதமான ஆப்பர்ச்சுனிட்டியும் இல்லை, எந்த விதமான வாய்ப்புகளும் கிடையாது. அப்படி வாய்ப்பு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கிடையாது. நெக்ஸ்ட் இந்த ஸ்டாக் எப்படி மூவ்மெண்ட் இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு தான் நெக்ஸ்ட் அனலைசிஸ் பண்ண முடியும். இப்போவே இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் ஸ்டாக் நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக் இந்த ஐஎஸ்ஜிஇசி அப்படின்ற இந்த ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வாய்ப்பு வந்து இன்னும் கொஞ்சம் பக்கத்துலேயே இருக்குது. ஸோ இதுக்கான பாசிபிள்ஸ் ரொம்ப அதாவது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைனை வந்து ஹிட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த ட்ரெண்ட் லைன் வந்து உங்களுக்கு ஒரு 2 டைம்ஸ் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, ஸோ ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த ஜோனில் வந்து உங்களுக்கு இந்த ஸ்டாக் வந்து மேலே போயிருக்கு. ஸோ தேர்டு டைம் இங்கே வரும்போது ஒரு பவுன்ஸ் பேக் கொடுக்குதா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு தான் நம்ம வந்து இந்த ஸ்டாக்கில் வாய்ப்பு இருக்கா இல்லைன்றதை கன்ஃபார்ம் பண்ண முடியும். இந்த சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டில் பிரிண்ட் ஆகணும். அப்படி பிரிண்ட் ஆகும்போது நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்ஃபார்ம் பண்ணலாம். ஸோ இதில் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது. நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது எஸ்எல் வந்து அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சேனலை உடச்சிச்சுனாவே நம்ம என்ன பண்ணணும், ஸோ எஸ்எல்லை வந்து கொடுத்துடணும். இந்த சேனலை உடைக்குது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம், நம்ம சப்ஸ்கிரைபர் ரெகுலராக வாட்ச் பண்ணுற வியூவர்ஸ்க்கு தெரியும். ஸோ இதை ப்ராப்பரான ஒரு ஓப்பன் க்ளோஸ் வரணும். அப்படி வரும்போது தான் நம்ம வந்து இதை வந்து உடைக்குது அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த ஸ்டாக் வந்து இதை உடைக்கும் போது இங்கே ப்ராப்பராக வாட்ச் பண்ணுங்கள். இதோட டார்கெட் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஹை 1277.
நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதோட ஆல் டைம் ஹை 1610 தான் உங்களுக்கு. 675 வந்து உங்களுக்கு ஆல் டைம் ஹை. ஸோ நான் அந்த கேண்டிலோட பாடியில் வச்சுருப்பேன். ஸோ அதனால் 610ல் இருக்குது. ஓகே, இந்த வீடியோலையும் முழுக்க நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்ட ஸ்டாக்கு மட்டுமே நம்ம அனலைசிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது போன வீடியோவில் நம்ம எந்த ஸ்டாக்கெல்லாம் உங்களுக்கு அந்த வியூ ஆகலையோ ஸோ அதெல்லாம் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது நான் செக் பண்ணிட்டேன். ஸோ நம்ம மேக் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த வீடியோவை போய் பார்க்கும்போது யூடியூப்பில் தான் நம்ம அப்லோட் பண்ணும்போது அங்கே தான் எதோ ஒரு இஷ்யூ இருந்திருக்கு. ஓகே, எது எப்படியா இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை நான் சரி பண்ணுறதுக்கான முழு முயற்சியையும் எடுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றியும் அன்பும்.